ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் புது சாரீ தான் கட்டிக்கிறேன். இது மாமனார் தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதோட சாரீ ப்ளவுஸ் வந்து முன்னாடியே என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் வேறு சாரியோட ப்ளவுஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நல்லா தான் இருக்குது பாருங்கள். சைடில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சாரீ. இது கட்டின ஒன்று அவ்வளோ அழகாக உடம்புல ஒட்டிக்கிச்சு. எனக்குமே அவ்வளோ இதாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து இது கலர் கொஞ்சம் இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் நல்லா இருக்குது ப்ளவுஸு. 2 நாளாக வீடியோ போட முடியல. பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு டே ஃப்ளாக் தான் பார்க்க போகிறோம். காலைல இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம். கரெக்டாக வந்து டைம் வந்து 5 மணி ஆகுது. 5 மணிக்கெலாம் ஃபுல்லாக பல எல்லாம் விடிஞ்சிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கெல்லாமே. வெளியில் தான் படுத்து தூங்கினா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதனால் வெளியில் தான் படுத்து தூங்கணும். நானும் பாப்பா கட்டில் வந்து வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருந்தார். அவர் எந்திரிச்சு போன உடனே ஆடு வந்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு குளிக்க போயிருக்காரு. குளிச்சுட்டு பூஜை பண்ணுவார். காலைல தூங்கி எந்திரிச்சுன்னா வீட்டுக்காரர் பூஜை பண்ணிட்டு வந்துட்டார். வந்து அப்பாவும் பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க கொஞ்சம் தான் இதாக இருக்குமே. காலைல எந்திரிச்சேன்னா அவங்கள வாக்கிங் கூப்பிட்டு போனால் மேடம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சரி வாங்க ஒரு வேலையாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் நான் பாத்திரம்லாம் விளக்கிட்டு தான் அடுப்பை பற்ற வைப்போம். ஃபஸ்ட் நம்ம பாத்திரம் எல்லாமே விளக்கிடலாம். இங்கே தான் நாங்கள் பாத்திரம் விளக்குவோம் எப்போவுமே. நிறையாலாம் பாத்திரம் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. 3 பேர் மட்டும்தான். நான் ஃபஸ்ட்டு 2 பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் நேற்று தான் வீட்டுக்காரர் வந்தார். அப்போ கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டு அதுக்கப்புறமா டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நான் ஒன்று காமிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் அன்னாச்சி பழம் இருக்குல்ல, அந்த செடி எங்கள் வீட்டில் இருக்குது. வாங்க காமிக்கிறேங்க பாருங்கள். இதுதான் அந்த அன்னாச்சி பழம் செடி. நான் இது வந்து முன்னாடி போன வருஷம் நான் சாப்பிட்ருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த அன்னாச்சி பழம் செடி தான் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடையில் எப்படி அன்னாச்சி பழம் வாங்குறோமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி தான் இருக்குமே. மஞ்சள் கலரு ஆகாது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் மாதிரி இருக்கும். நான் வந்து கேட்டேன் ஏன் எல்லோ கலர் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சொன்னாங்க இது வந்து தெசி அப்படின்னு. தெசினா நாட்டு இதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இது வந்து எல்லோ கலர் ஆகாது, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் நிறைய டைம் சாப்பிடல. போன வருஷம் நிறையா சாப்பிட்டுருந்தேன். இந்த வருஷம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் சாப்பிடல. அங்கே இப்போ போகலாம் வீட்டுக்கு. சாப்பாடு தான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். வீட்டுக்காரர் உட்காந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். சாப்பாடு நான் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். சரி குழம்பு அவரை பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் லைட்டில் எப்படி இருட்டில் ஆகிடுச்சு பாருங்களேன். அதை கட்டி இப்போ தானே வெளிச்சமாக பார்த்தீங்க. கரெக்டாக ஒரு 8 மணிக்கு ஃபுல்லாக இருட்டில் ஆகிடுச்சு. மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இப்படி ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கோம். கரண்ட்டுமே இல்லை. நான் சமைக்கிற இடத்துல ஒரு கல் மாதிரி வச்சு அடைச்சிட்டோமா, செவுறு மாதிரி வச்சு. அதனால் உங்களுக்கு இருட்டு கொஞ்சம் அந்த சைடில் கவர் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் செவுறு வச்சு இந்தாண்டு சைடு ஒரு ரூம் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கவர் பண்ணி வச்சுட்டோம். அதனால் கொஞ்சம் இருட்டில் தான் தெரியும். அதுக்கப்புறம் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அவரே வெங்காயம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாப்பா மாமா இங்கே வெளில தூக்கிட்டு போயிட்டார். அவள் அழுகலை. மழை கொஞ்சம் விட்ட ஒன்று தூக்கிட்டு போயிட்டார். கொஞ்சம் ரவுண்டிங் பண்ணால் கொஞ்சம் விளாடுவா. இந்த மரம் செடி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாள். அதுக்காண்டி நல்லா இது பண்ணிட்டு கோழி எல்லாத்தையுமே அவள் இது பண்ணுவாங்க பாருங்கள் பின்னாடி. ஏன்னா வயல் வெள்ளை நடக்கல எவ்வளோ பசுமை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கல்லை அப்படின்னு. மழை விட்டுருச்சு. மழை அவ்வளோலாம் நிறையாலாம் இல்லை, கொஞ்சமாக தான் மழை பெஞ்சுது. அதுக்கே ஃபுல்லாக இருட்டலாக ஆகிடுச்சு. இப்போ நான் விறகு எடுக்க தான் வந்திருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக விறகு எடுத்து டேமேஜ் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். ஆனால் இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே இருட்டில் தான் தெரியுது. கரண்ட் வர போயிடுச்சா இந்த சைடில் சமைக்கிறதுக்கு, அதனால் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் மசாலா அது கூட போட்டு வீட்டுக்காரர் தான் வதக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாப்பா திருப்பி கூப்பிட்டு வந்துட்டார். ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறோம். அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. எல்லா கையுமே வாயில் விட்டுக்கு இப்போ ஒரு மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுவாள். அதுக்காண்டி அவர் கையை வச்சு எடுத்து தொடச்சி விட்டு தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தார் அவர் கூட. நான் சொன்னால் அவள் பயப்படுவான், அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா பயப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீனே சமைச்சிட்டு நான் போகிறேன் பாப்பாவை தூக்கிட்டுன்னுட்டு மாமனார் வந்தோன்னே பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு அவரு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன். என்ன குழம்பு பண்ண பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புளிக்குழம்பு மாதிரி தான். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் இருக்குது. அது எல்லாமே சேர்த்து ஒரு புளிக்குழம்பு தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப இருட்டலாகவும் இருக்கும். வீடியோ கொஞ்சம் கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ப்ளீஸ். தக்காளிலாம் போட்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் லைட் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ இதாகிடுச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3மே நான் ஒரே அடியாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து வதக்கி வச்சுட்டு இருந்தேன். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், அந்த காய் எல்லாமே சேர்த்து அதை உப்பு கொஞ்சம் சேர்த்து நான் வதக்கி விட்டுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் இருட்டில் தான் இருந்துச்சு. இருந்தாலுமே ஃபோன் அந்த பக்கம் ஒரு ஃபோன், அந்த பக்கம் ஒரு ஃபோன். பக்கத்து வீட்டு பையன் வந்தான். அவனை நீ ஃபோனு பொடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பையன் கொடுத்த ஃபோனை கொடுத்து
இது பண்ணிட்டு இருக்க சொன்னோம். பாருங்கள் இப்போ ஓரளவு காய் எல்லாமே வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது மூடி வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காய் எல்லாமே முருங்கைக்காய் கூட அந்த மசாலா எல்லாமே சேர்ந்தால் முருங்கைக்காய் அந்த மாதிரி கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாருமே. அது அப்படியே இருக்குதும் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இதாக இருக்குது. ஆனால் இந்த இடத்த நான் சமைக்கிறேன் அவ்வளோ இருட்டலாக இருக்குது பார்த்தீங்களா. காலையில் தான் எடுத்த வீடியோ இது இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சு கொஞ்சம் டைம் லைட்டு வச்சு இதை அடி பிடிச்சிருச்சா என்ன பண்ணிடுச்சான்னு சொல்லி ஊற்று பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் பாப்பா வர தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்போ ஒரு வாரம்னு தெரில. நான் அதுக்காட்டி பாப்பா வரதுக்காட்டி நான் எல்லா வேலையும் முடிச்சிடணும். அவள் வரதுக்காட்டி எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் நான். அதுக்காண்டி தான் பார்க்குறேன். நான் தட்டு போட்டு நான் மூடி வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் மசாலா எல்லாமே சேர்க்குதும். நிறைய பேர் சொல்கிறீங்க நீ வீடியோ நல்லாவே போட மாட்டேற ஜெயா, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடு ஜெயா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே நான் ட்ரை பண்ணுறேன். பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ போடுறதுக்கு. இருந்தாலுமே நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி நல்லா வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். மெயின் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வாங்கணும். நல்ல ஃபோனாக ஒன்று பார்த்து வாங்கணும். கேமரா எந்த ஃபோன் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கணும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் எந்த கேமரா ஃபோன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோன் வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வச்சு ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபோன் இல்லாமல். அவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இப்போ தட்டு எல்லாமே எடுத்து கிளறி விட்டோன்னா அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து காய்கறி வச்சிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். புளி கொஞ்சம் பக்கத்து வீட்டில் நான் வாங்கிட்டு வந்தோம். அங்கே புளி கொஞ்சமே இருக்குது. புளியுமே கொஞ்சம் சேர்த்துடலாம். புளி குழம்பு தானே புளி சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் இதெல்லாம் உருளைக்கிழங்கு அது கூட கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் புளி. ஏன்னா இங்கே நம்ம ஊரில் இப்படி புளியெல்லாம் வச்சு விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் இங்கே புளி சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க யாருமே. ஒரு வழியாக குழம்புன்னு கொதிக்கல. குழம்பு நல்லா கொதிக்குதுன்னு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். குழம்புலாம் ஒரு வழியாக பண்ணி முடிச்சு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். குளிச்சுட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அதனால குழம்பு ஃபுல்லாக எடுக்கல. நான் வீடியோ எடுக்கும்போது அவங்களும் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அவங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் வருது. அதுக்காண்டி சொல்லலான்னு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊரில் கல்யாணம்னா எப்படி சொல்லி நம்ம வெத்தலை பாக்கு வச்சு தானே பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவோம். இங்கே வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. அந்த பாத்திரத்தை வந்து நம்ம அவங்ககிட்ட கொடுக்கணும். அதில் வந்து ஒரு பாக்கு கட்டி பாக்குன்னு சொல்லுவாங்க. அதில் போடுவாங்க. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்டு கொடுத்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு எப்படி நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பாப்பா வச்சுலாம் போகிறது ரொம்ப கஷ்டம். அவளை தூக்கிக்கிட்டு இது பண்ணுறப்ப முடியாது. ரொம்ப கஷ்டம். அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.